இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓ காட், அதே ஹோட்டல்ல தீ பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் மலிஷ்கா நல்லா இருக்கணும். எஸ் மாம். மலிஷ்கா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. Thank God for that. And ரிஷி நல்லா இருக்கானா? அவனை பத்தி தெரியல. அவனை பத்தி எதுவும் தெரியல. வாட்? ரிஷிய பத்தி தெரியாதுன்னா என்ன? அங்க தீ பிடிச்சதுல அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன நீங்க அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. அவனை பத்தி எதுவுமே தெரியல. எப்படி உனக்கு தெரியல? நீயும் கல்யாணத்துல தானே இருந்த? ஆமாமா, ஆமா, நானும் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ உனக்கு எப்படி தெரியாது மலிஷ்கா? அம்மா, தீ பிடிச்சதால ரிஷிக்கு எதுவுமே ஆகல. லக்ஷ்மி தான் பாதிக்கப்பட்டா. மயங்கி விழுந்தா ரிஷி அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் நான் ரிஷியோட காரை இப்பதான் வழியில பார்த்தேன். மரத்துல இடிச்சு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. வாட்? மலிஷ்கா, ரிஷிக்கு ஒண்ணு ஆகலையே? அததான் அப்பத்துல இருந்து சொல்றேன். எனக்கு தெரியாது. அவனோட வீட்லயும் யாருக்கும் எதுவும் தெரியாது. எங்க போயிருக்கான்னு தெரியல. அவன் போனும் அட்டென்ட் பண்ணல. அண்ட் அவனும் யாருக்கும் கால் பண்ணல. அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு எப்படி தெரியும்? எனக்கு மூச்சு முட்டுது. உயிரே போயிடும் போல இருக்கு. இட்ஸ் ஓகே மலிஷ்கா, ப்ளீஸ் நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும். அட, என்னத்த சரியாயிடும்? அந்த கெட்ட சகுனம் லட்சுமி கூடவே இருக்காளே, என்னத்த சரியாயிடும்? அவ கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே சரியாகாது. அவளுக்கும் நல்லது நடக்காது, எனக்கும் நடக்காது. நீ போன வைமா. ஓ காட், கடவுளே ரிஷியை குணப்படுத்து. ஏன்னா ரிஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மலிஷ்கா நிலைமை மோசமாயிடும். வா பாணி, சீக்கிரம். ஒரு நிமிஷம். ஷாலு, போலாம். ஷாலு, இப்ப நம்ம எங்க போக போறோம்? ஏன்னா ஆயுஷ் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனானோ அங்க மாமாவும் அக்காவும் இல்லன்னு அவன் தான் சொல்லிட்டானே. அப்ப எங்க போறது? நம்ம எங்க போய் தேடுறது? பாணி, அவங்களும் தேடிட்டு தானே இருக்காங்க. நாமளும் போய் தேடலாம். இங்க பாரு, அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு தெரியும். ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாது. அதானே தெரிஞ்சுக்கணும். சரி எல்லாத்தையும் எடுத்துக்கல. ஓய் ராகு, கேடு கோயிங் வேர் எக்ஸ்டீரியர்ல. சித்தி, மாமாவும் போன ஹோட்டல்ல தீ பிடிச்சிருச்சான். என்ன தீயா? ஆமா சித்தி, அக்காக்கு என்ன ஆச்சுனே தெரியல. ஆனா மாமா அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியல சித்தி. அதை தேடி தான் நாங்க கிளம்பி இருக்கோம். அட கடவுளே, லக்ஷ்மி குணமா இன்னுமே. நீங்க போங்க. ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? சரி சித்தி, வா போலாம். ரிஷி, நான் இங்கதான் இருக்கேன். நீ கண்ணு திறந்துட்ட லக்ஷ்மி. ஒன்னும் ஆகாது. நான் பக்கத்துல இருக்கேன். உன் கூடவே இருக்கேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். லக்ஷ்மியை பாத்தீங்களா? அவளுக்கு நினைவு திரும்பிடுச்சு. என் பேரு சொன்னா ஒரு வாட்டி அவளை செக் பண்ணி பாருங்க. அவ எடுத்துட்டா பாருங்க. அவ என்னோட பேரு சொன்னா. அவளை பாருங்க. லக்ஷ்மிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அவ என்னோட பேர் சொன்னா. என்ன ரிஷின் கூப்பிட்டா. என் கை கூட பிடிச்சிருந்தா. நான் போய் சொல்லல. ஐ ப்ராமிஸ், நான் போய் சொல்லல. அப்ப உண்மையாவே என்ன ரிஷின் கூப்பிட்டா. ஒரு வாட்டி அவளை செக் பண்ணி பாருங்களேன். என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்களேன். கண்டிப்பா அவ முடிச்சா. நான் போய் சொல்லல. நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இவங்களை ரொம்ப லவ் பண்றீங்க இல்லையா? ஆனா நீங்க இவங்களோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னீங்க. ஓ சாரி, உங்ககிட்ட இருந்த மாங்கல்யத்தை கொடுக்க மறந்தே போயிட்டேன். ஆபரேஷன் பண்ணும்போது நாங்க இதை கலட்டிட்டோம். சார் ப்ளீஸ், இப்ப நீங்க வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுதான் நல்லது. இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். டென்ஷன்ல இருப்பீங்க. நாங்க முழு முயற்சி எடுத்திருக்கோம். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்போ கடவுள் கையில தான் இருக்கு. சார், நீங்க ப்ளீஸ் வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் எடுத்து ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிருக்கோம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. ரிஷி, இப்படி கிடையாது.
இப்படி. இப்படி. ஓ, இப்படி கை கூப்பி பழக்கமே இல்லை. எப்பவும் நான் இப்படி தான் வச்சிருப்பேன். ஸோ மறந்துட்டேன். இப்போ புரிஞ்சிருச்சு. இனி எப்பவுமே உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ கையை எப்படி வேணாலும் வச்சுக்க. இப்படி வச்சுக்கோ, இல்லனா இப்படி வச்சுக்கோ, அது பரவாயில்ல. ஆனா கடவுள் கிட்ட மனசார பிரார்த்தனை மட்டும் பண்ணு, எப்பவுமே. ம்? I'm sorry. I'm really sorry. நான் வந்து ப்ரே பண்ண வந்தேன். அப்படியே நடந்து வந்த உங்களை கவனிக்கல. I'm sorry. சரி, பரவாயில்லப்பா. எதுக்காக வருத்தப்படுற? நீ மனசார பிரார்த்தனை பண்ணும்போது கவனம் வேற எங்கேயும் இருக்கதான் செய்யும். உன்னோட வேண்டுதல் என்ன? நான் சொல்றத கேப்பியா? இன்னைக்கு ஏகாதசி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடும். நீ உன் லக்ஷ்மிக்காக மனசார வேண்டிக்க. லக்ஷ்மிக்காகவா? ஆமா, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஏகாதசி அன்னைக்கு மகா ஆரத்தி எடுப்பாங்க. அப்புறம் அடுத்ததா சகஸ்ர நாமம். அத சொல்லும்போது ஒத்த கால்ல நின்னுட்டு 2 கைகளையும் மேல தூக்கி நிக்கணும். மனசுக்குள்ளேயே கடவுளை நல்லா வேண்டிக்கணும். தொடர்ந்து தியானம் பண்ணணும். நீ இத பண்ணாலே போதும். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிரும். இது கொஞ்சம் கடுமையான தவம் தான். ஆனா இத மனசார ஸ்ரத்தையோட பண்ணி முடிச்சா உன் தவத்துக்கு பலன் கிடைக்கும். ஆனா நான் இதுவரைக்கும் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. இப்படி ஒத்த கால்ல நிக்கிறது இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. உடம்புக்கு சக்தி அவசியம் இல்ல, மனசுக்கு தான் சக்தி அவசியம். அது உன் கண்ணுல தெரியுது. ஏன்னா நீ லக்ஷ்மிய மனசார விரும்புற. அம்மனுக்கு தீபாராதனை காட்ட போறேன். பக்தர்கள் எல்லாரும் எழுந்திருச்சு நில்லுங்க. உனக்கான சவால் ஆரம்பிச்சிடுச்சு. மகா ஆரத்தி எடுப்பாங்க. அப்புறம் அடுத்ததா சகஸ்ர நாமம். அத சொல்லும்போது ஒத்த கால்ல நின்னுட்டு 2 கைகளையும் மேல தூக்கி நிக்கணும். மனசுக்குள்ளேயே கடவுளை நல்லா வேண்டிக்கணும். தொடர்ந்து தியானம் பண்ணணும். நீ இத பண்ணாலே போதும். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும்.